Good morning, Jyoti. Good morning, ma'am. Okay. Good morning, everyone. So the first question, chemistry learners started chemistry, physics, and bio. Okay. First question. Can anyone read? நான் ரீட் சரி, first question நான் நான் ரீட் வாசிக்கிறேன். பண்ணட்டுமா? Second question something. நான் ரீட் பண்ணுறேன். முதல் கேள்வி, மீத்தைல் Okay, sir. ஆல்கஹால், அதானே? கரெக்ட் தானே? Yes, sir. Yes, Methyl sir. Yes, sir. alcohol on oxidation with acidified K2Cr2O7 potassium chromate தெரில எனக்கு gives CH3COCH3 CH3CHO HCOOH இன்னொன்று CH3COOH. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் ஜோதி, நான் இந்த கொஷனில் புரிஞ்சது இது என்னன்னு சொல்கிறேன் பாரு. நான் அது ஒரு ஆல்கஹால், ஆக்சிடேஷன்னா O2 சேர்த்துறாங்கன்னு அர்த்தம். எதோட சேர்த்துறாங்க? ஒரு ஆசிடோட சேர்த்துறாங்க, அசிடிஃபைடு அப்படின்னு. ஸோ இந்த அளவு நம்ம அந்த கொஷனில் புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் நீங்கள் மற்றவங்க அறிவு வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். கேரியானுங்க ஜோதி. Yes, sir. Okay. Methyl alcohol oxidize பண்ணா ஜெனரல் என்ன கிடைக்கும்? Option 2, ma'am. ஆல்டிஹைடா? ஓகே. மெத்தில் ஆல்கோஹால் அப்படின்றது என்ன விதமான ஆல்கோஹால்? இஸ் இட் பிரைமரி, செகண்டரி ஆர் டெர்ஷரி? பிரைமரி ஆல்கோஹால். அசிடிஃபைட் K2Cr2O7 அப்படின்றது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, வீக் அல்லது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா? Strong. ஸ்ட்ராங். அப்ப ஒரு பிரைமரி ஆல்கோஹால் கூட ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்டிஹைட் கிடையாது, ஆசிட். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து CH3 COCH3, இட்ஸ் a ketone, acetone, right? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் eliminated. செகண்ட் ஆப்ஷன் CH3 CHO is an aldehyde, not an acid. அப்ப இதுவும் eliminated. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு COH குரூப் இருக்கு, ரெண்டுமே வந்து என்னது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான். நமக்கு என்ன ஆல்கோஹால் இருக்கு? மெத்தில் ஆல்கோஹால். மெத்தில் ஆல்கோஹால் ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்ன ஆசிட் கிடைக்கும் இந்த ரெண்டுல இருந்து? தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல இப்போ கெஸ் பண்ணுங்க. ரெண்டு பேர் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர் 3ன்னு சொல்லியிருக்காங்க இதில் சேட்டில். ஓ ஓகே சார். அப்ப ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். எஸ், CH3OH அப்படின்றத மெத்தில் ஆல்கோஹால். அஃப்கோர்ஸ் CH3OHல ஒரு C தான் இருக்கு, அண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆசிட்லயும் என்னதான் இருக்கும்? ஒரு C தான் இருக்கும். தட் இஸ் ஃபார்மிக் ஆசிட். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், த ப்ராடக்ட் இன் த ரியாக்ஷன் இஸ் எத்தனால். அது கூட நம்ம பாஸ்பரஸ் அயோடின் மிக்சரை போடுறோம், A அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்குது. அதை நம்ம Mg மெக்னீசியம் அண்ட் ஈத்தர் சால்வெண்ட்ல போடும்பொழுது we get B. B reacts with formaldehyde to give C. C on hydrolysis gives D. இப்போ D வந்து என்னவா இருக்கும்? ஆல்கோஹால் இது வந்து என்ன ரியாக்ஷன் சப்ஸ்டிடியூட் ஆகுமா? OH குரூப் ரிமூவ் ஆகி ஆப்ஷன் நம்பர் 4. எஸ், N புரோபெனால் இஸ் த ரைட் ஆன்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்கோஹால் கூட நம்ம P+I2 பாஸ்பரஸ் பிளஸ் I2 கூடும் பொழுது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும், விச் மீன்ஸ் OH ரிமூவ் ஆகி I போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ C2H5I. அதை மெக்னீசியம் ஈத்தர் அந்த சால்வெண்ட்ல போடும்பொழுது we will get C2H5MgI, which is a Grignard reagent, right? RMgXல இருக்கா? Rன்றது C2H5,
mg is there, x ஹாலஜன் வந்து I இருக்கு. அது நம்ம ஃபார்மால்டிஹைட் கூட போடும் பொழுது formaldehyde plus water hydrolysis பண்ணும்போது will get propanol. N-propanol is the right answer. The value of COC angle in ether molecule is 180 degree, 150 degree, 90 degree, 110 degree. இதெல்லாம் அப்படியே இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இன் என்சிஆர்டி புக். அந்தந்த மாலிகுலுக்கு என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்றதுல ஈத்தருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த லெசன்ல. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாவே போட்டுடலாம்ல? எஸ் சார், போடலாம் சார். அதான் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாவே போட்டுடலாம். ஈத்தரோட ஹைபிரிடைசேஷன் தெரியுதா? ஹைபிரிடைசேஷன் ஜியோமெட்ரி சிம்பிளஸ்ட் ஈத்தர் எடுத்துக்கோங்க. CH3OCH3 அப்படின்ற ஒரு சிம்பிளஸ்ட் ஈத்தர்ல அதோட ஜியோமெட்ரி என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஆங்கிள், அவ்வளவுதான். ஓகே, ஜியோமெட்ரி வந்து ஈத்தர்ல டெட்ராஹெட்ரல் ஃபார்ம் பண்ணும். பட் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால அந்த 109.28 அதுதான் வந்து ஆக்சுவல் டெட்ராஹெட்ரல் ஆங்கிள். அந்த 109 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் டியூ டு த லார்ஜ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். அதனால ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்க டெட்ராஹெட்ரல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே 109 அப்படின்ற டேட்டா தெரிஞ்சிடும். அந்த 109 அப்படின்ற ஆங்கிளுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் நம்பர் 4 மட்டும்தான். ரைட்? So option number 4, 110 degree is the right answer. அப்ப ஈத்தர்ல COC bond angle வந்து 110. In the following sequence of reactions, the product C is acetaldehyde. அது நம்ம வந்து palladium hydrogen போடுறோம். It forms A. Then sodium. அதுக்கப்புறம் methyl iodide. என்ன விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும்? ஆல்கோஹால், ஈத்தர், ஆல்கீன், none of the above. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு ஆல்டிஹைடா. ஆல்டிஹைட் கூட ஹைட்ரஜனை ஆட் பண்றோம், ஜஸ்ட் ரிடக்ஷன், ரைட்? ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ஆல்கோஹால். இப்ப ஆல்கோஹால்ல வந்து OHன்ற குரூப் இருக்கும். அதுல நம்ம சோடியம் போடும் பொழுது என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சைடு அயன் ஃபார்ம் ஆகுமா? ONA அப்படின்னு ஃபார்ம் ஆகும், ரைட்? இப்ப அது கூட CH3I போடும் பொழுது NAவும் ஐயும் சேர்ந்து NaI சோடியம் அயோடைட் ஃபார்ம் பண்ணி அது பை ப்ராடக்ட் ஆகும். இந்த CH3 வந்து Naவோட பிளேஸ் போய் ஆக்கிபை பண்ணும். சப்ஸ்டிடியூஷன் எலிமினேஷன் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான், which is CH3 CH2O CH3. அது என்னது? Is it an alcohol, ether or alkene or none of the above? Ether. So option number 2 is the right answer.
அந்த மெக்கானிசம் தான். இந்த ஏஜென்ட் போட்டா என்ன விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், தட்ஸ் இட். ரெடியூஸ் பண்ணா என்ன, ஆக்சிடைஸ் பண்ணா என்ன, அவ்வளவுதான். ஐடென்டிஃபை Z in the sequence of reactions. CH3, CH2, CH2, பியூட்டீன். அது நம்ம HBr and H2O2 கூட போட்டா நமக்கு Y கிடைக்கும். அதுவே C2H5ONA கூட போட்டா we'll get Z. What is Z? நம்ம யூஸ்வலா HX, that is let it be HCl, HBr or HI, நம்ம அது போடும்போது என்ன பண்ணுவோம், ஆல்கீன்ல இருக்கக்கூடிய ஒரு பாண்டை வந்து பிரேக் பண்ணி அந்த 2 கார்பன்ல ஒரு கார்பன்ல ஹச்சும் இன்னொரு கார்பன்ல அந்த எக்ஸும் போய் ஜாயின் ஆகும், ரைட்? அண்ட் இட் ஃபாலோ சர்டன் ரூல். என்ன ரூல் ஃபார்ம் பண்ணணும், நம்ம எந்த கார்பன் கூட ஹச் போடணும், எந்த கார்பன் கூட அந்த ஹாலஜன் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்கும். அது என்ன ரூல் தெரியுமா? மேம் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். இங்க ஆன்டி மார்கோனிகாஃப். ஏன்னா HBr கூட என்ன இருக்கு, பெராக்சைடு இருக்கு, ரைட்? புரோமின் இருந்து அந்த இடத்துல பெராக்சைடு இருக்கு அந்த ரியேஜென்ட்ல அப்படின்னா we have to follow ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். யூஸ்வலா மார்கோனிகாஃப் ரூல் படி என்னன்னா, எந்த கார்பன் கூட அதிகப்படியான ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதே கார்பன் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டா அது மார்கோனிகாஃப். இதுக்கு அப்படியே நேர்மாறா, எந்த கார்பன்ல கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம ஜாயின் பண்றோம், அது ஆன்டி மார்கோனிகாஃப். அப்ப அது ஃபாலோ பண்ணா இங்க நமக்கு என்ன கிடைக்கும், 2 புரோமோ பியூட்டின் கிடைக்குமா? ஏன்னா புரோமோ பியூட்டின் கிடைக்கும், ரைட்? அந்த ஆல்கீன் குரூப்ல வந்து கடைசி CH2ல, which means ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் CH2ல தான் வந்து என்ன இருக்கு, அதிகமான ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அங்கதான் என்ன போய் சப்ஸ்டியூட் ஆகும், புரோமின் சப்ஸ்டியூட் ஆகும். So we'll get 1 புரோமோ பியூட்டேன். இப்ப நான் சொன்ன அதே மெக்கானிசம் தான், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்த அதே மெக்கானிசம் தான். நீங்க போட்டீங்கன்னா you'll get the answer. நான் Y சொல்லிட்டேன், அந்த Yல இருந்து Z மட்டும் கண்டுபிடிக்கணும். ஜோதி, எஸ் சார். என்னோட ஒரு குரூடு வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் ஐ வில் டெல் யூ. அந்த ஈக்குவேஷனில் மொத்தம் எவ்வளோ சி இருக்குது, 1 2 3 4, அப்புறம் என்ன எவ்வளோ ஆட் ஆகுது, ஒரு 2 ஆட் ஆகுது, 6 சி இருக்கா? எஸ் சார். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 6 சி இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் 5 சி தான் இருக்குது. எஸ் சார். அப்போ அது செகண்ட் ஆப்ஷன் அவுட்டுன்னு சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா? சொல்லலாம் சார். அப்போ மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள் 4 5 6 இருக்குது, அது சொல்ல முடியாது. அடுத்தது 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் அவுட்டுன்னு சொல்லிடலாம், ஏன்னா 5 சி தான் இருக்குது. எஸ் சார். அந்த மாதிரி பார்த்து பண்ணலாமா, இல்லை அது கரெக்டாக இருக்காதா? சார் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அப்படி வருமான்னு கேட்டா எனக்கு தெரியல சார். ஏன்னா சில இதுல CO2லாம் பை ப்ராடக்டா போயிடும், அப்ப அதுல ஒரு சி கட் ஆயிடும் சார். அதுதான் எனக்கு தெரியல, சும்மா ஒரு ரேண்டமாக நான் கெஸ் பண்ணுறேன், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு. அதே மாதிரி ஹெச்சுக்கு பார்த்தா ஓக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த ஓக்கும் பார்த்தா அது வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமா? இந்த ஓ பார்த்திங்கன்னா ஒரு எதர் ஒரு ஓ இருக்கணும், இல்லைன்னா 3 ஓ இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஓ இருக்குது, ஒன்றில் 1 ஓ இருக்குது, ரெண்டாவதுலேயும் 1 ஓ, மூணாவது 1 ஓ, 4 ஓ, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி நம்ம அப்படி பண்ணி கூட பண்ணலாமா, அதாவது ஒரு வென் யூ ஆர் இன் டவுட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். தெரியல, ஐ டோன்ட் நோ. சரி, என்னோட தாட்டை உங்கள் மைண்டுக்கு விட்டுட்டேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. குழந்தைங்க பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கூட நான் இந்த மாதிரி தான் குண்டக்க மண்டக்க திங்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் when I don't know the answer, இந்த குண்டக்க மண்டக்க திங்க் பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். பட் இட் ஹேஸ் சம் லாஜிக் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பேசுகிறேன். பட் நீங்கள் பார்த்துங்க, டெக்னிக்கலி திஸ் மே நாட் பி த ரைட் மெத்தட். எஸ் சார். ஆனால் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு அது சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும் சார், ட்ரூலி. ஆமாம், கரெக்ட். இப்போது சம்டைம்ஸு இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏதோ ஒரு கலவை பண்ணுறாங்க வச்சுங்க, இந்த ஏதோ ஒரு கலவை பண்ணுறாங்க, பண்ணும்போது நிறைய தண்ணி வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதில் வந்து கடலை மாவை தூவுவாங்க. எதுக்கு தெரியுமா?
அது கட்டி ஆயிடும் சார். ஆமாம், அந்த கடலை மாவு தூவுனா அந்த கடலை மாவு வில் அப்சர்வ் த வாட்டர். அப்போ அது வந்து கெட்டியாயிடும். அதுக்காக இப்போ கடலை மாவு தூவுறது இண்டஸ்ட்ரி அந்த அப்ளிகேஷன் அந்த ஈக்குவேஷனில் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் நான் பார்த்துருக்கேன் நிறைய இண்டஸ்ட்ரியில், நிறைய இந்த ஃபவுண்ட்ரியிலலாம் கடலை மாவு தூவுவாங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா. ஸோ அது மாதிரி ஒரு க்ரூட் மெத்தட் இஃப் ஒர்க் பண்ணுமான்னு தெரியல எனக்கு. எனிவே கோ ஹெட் வித் திஸ். இதெல்லாம் உங்கள் பாட்டிக்கிட்டேருந்து கேட்டுங்க, நல்லா நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, கேரியான் சாரி. ஓகே சார். சோடியம் ஈத்தாக்சைடு நம்ம வந்து ஒரு R குரூப்ல போடும்போது எஸ்பெஷலி ஆல்கேன்ல வந்து நம்ம ஆப்ஷன் போடும்போது 1 எஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இங்க OC2H5 இருக்கா நம்ம போடுற ரியேஜென்ட் செகண்ட் ரியேஜென்ட்ல. அப்ப எந்த இதுல தான் OCH2CH3 இருக்குன்னு பார்க்கும்போது we will eliminate third option. சார் சொன்ன விதத்துல செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இப்ப நான் சொன்னேன்னா OC2H5 அதுல இருந்தது தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ரைட். அப்ப இந்த 1 and 2 1 and 4 தான் மிச்சம் இருக்கு. நம்ம போட்ட ரியாக்டன்ட்ல வந்து there are 4 கார்பன். ஓக்கு இந்த சைடு லெஃப்ட்ல வந்து 4 கார்பன்ஸ் இருக்கணும். நம்ம என்ன பார்த்தோம், எல்லாமே வந்து ஆல்கேன் தான், எந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனோ பிரான்ச்சிங்கோ எதுவுமே கிடையாது. அப்படின்றப்ப ஸ்ட்ரெயிட் இதான் வந்து CH3 CH2 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 தென் O CH2 CH3, நோ பிரான்ச்சிங். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரியாக்டன்ட்டையும் அப்சர்வ் பண்ணாலும் we'll get the answer. ஆப்ஷன் நம்பர் 1 is the right answer. ஈத்தர் தான் இங்கேயும். Then which one is formed when sodium phenoxide is heated with ethyl iodide? Phenol, ethyl phenyl alcohol, phenol, none of the above. இங்கேயும் சோடியம் பினாக்சைடு, சோடியம் அதுக்கப்புறம் ஒரு ஆரோ அல்லது ஏஆரோ போட்டு ஒரு ஆக்சைடு இருக்குன்னா பிளஸ் ஒரு ஹாலோஜன் இருக்கக்கூடிய ஆர் குரூப் ஆல்கைல் ஹாலைட், இந்த ரெண்டும் இருந்தாலும் என்னதான் ஃபார்ம் பண்ணும்? ஈத்தர் தான் ஃபார்ம் பண்ணும். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு காமனா இருக்கிறது அதான் இருக்கும். ஒரு ஹாலோஜன் குரூப் இருக்கும் அந்த ஆல்கின் குரூப் கூட, then we will have some sodium oxide group. அப்படி இருந்துச்சுனாலே mostly it will lead to the formation of an ether. அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் an alcohol, ethyl phenyl alcohol then phenol, ரெண்டுமே வந்து ஆல்கஹால் குரூப். அனிசோல். அனிசோலா நம்ம அங்க போடுறது வந்து எத்தில் அயோடைட், அங்க ஒரு மெத்தில் அயோடைட் இருந்துச்சுன்னா அனிசோல் இஸ் த ரைட் ஆன்சர். இங்க எத்திலா, அப்ப மேல வந்து பென்சின் ரிங்க்கு மேல OC2H5 இருக்கும் which is phenitol. OCH3 இருந்துச்சுன்னா that is anisole. OC2H5 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் phenitol. So option number 1 is the right answer. Then which set of reactants among the following produces anisole? Aldehyde plus RNGX Grignard reagent. Then Option phenol. 2. Option 2 is the right answer. நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चन நான் சொன்னேன்னா ஏதோ ஒரு பினாக்சைடு அயன் இங்க எத்துல இருந்ததுனால OC2H5. இந்த செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா we are having methyl iodide, ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபினாலும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணிருக்கும்னா சோடியம் பினாக்சைடு, அது கூட மெத்தில் அயோடைடு சேர்ந்து will get anisole which is C6H5O CH3. Then N-propyl alcohol and isopropyl alcohol can be distinguished by TCl5 reduction, oxidation with potassium dichromate, ozonolysis. Option 4. Ozonolysis. எப்படி N-propyl alcohol போட்டாலும் isopropyl alcohol போட்டாலும் நமக்கு என்ன டிஃபரெண்டா கிடைக்குது? Option 3. Yes, option 3 is the right answer. நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்தோமா
பிரைமரி ஆல்கஹால் கூட ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டா வில் கெட் ஆசிட். அதே இது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டா வில் கெட் ஆல்டிஹைடு. அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் கூட ஆக்சிடைஸ் பண்ணாலே வாட் எவர் பி தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஸ்ட்ராங் ஆர் மைல்ட் வில் கெட் கீட்டோன். ஓகே, ஸோ பிரைமரி அப்படின்னா நமக்கு என்ன மட்டும் தான் கிடைக்குது, ஆசிட் அல்லது ஆல்டிஹைடு. ஓகே, செகண்டரி ஆல்கஹால் போட்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணா we always get ketone. அப்ப இங்க என் ப்ரோபைல் ஆல்கஹால் அப்படின்றது ஒரு பிரைமரி ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படின்றது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். அப்ப இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா, ஆக்சிடைஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அப்ப ஆல்டிஹைட் கிடைச்சிருந்துச்சுன்னா இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் does not undergo oxidation. ஆப்ஷன் நம்பர் 3 is the right answer to distinguish. ஆல்கஹால் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு வேற என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு? Lucas test, Victor-Meyer test, ஞாபகம் வருதா? Then go physics first question. The electric potential at the surface of a charged solid sphere of insulator is 20 volt. The value of electric potential at its center will be 30 volt, 20 volt, 40 volt, 0. Zero. 0வா? ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அட் த சென்டர் வந்து 0வா இருக்கும். ஓகேவா? பொட்டன்ஷியல் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துட்டே தான் இருக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜ் பத்தி பேசும்போது. இது ஒரு பியூர் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான், நீங்க லாஜிக்கும் அப்ளை பண்ணலாம். இப்ப சர்ஃபேஸ்ல வந்து 20 வோல்ட்னா சென்டர்லயும் அது ஈக்குவல் டு த சர்ஃபேஸா இருக்குமா, அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா அப்படின்றத பார்த்து யூ கேன் ஃபைண்ட். இல்லைன்னா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரி, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கு வந்து சர்ஃபேஸா, பொட்டன்ஷியல் இப்ப சார்ஜ் சாலிட் ஸ்பியர் ஆன் த சர்ஃபேஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா? இதுல மொத்தம் 2 கேசஸ் இருக்கும். ஒன்னு வந்து கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியர் அல்லது சாலிட் ஸ்பியர், இன்னொன்னு இன்சுலேட்டர் சாலிட் ஸ்பியர்னு. ஹாலோ ஸ்பியருக்கு வந்து கண்டக்டிங் மட்டும்தான், இன்சுலேட்டர்லாம் கிடையாது. இதே இது சாலிட் ஸ்பியருக்கு வந்து we have both இன்சுலேட்டரும் உண்டு, கண்டக்டிங் அந்த கேசஸும் உண்டு. இது வந்து இன்சுலேட்டர் கேஸ், which is செகண்ட் கேஸ். அதுல we have 3 sets of formula. இன்சைட்னா என்ன, சர்ஃபேஸ்னா என்ன, அவுட் சைட்னா என்ன ஃபார்முலா வரும் பொட்டன்ஷியலுக்கு அப்படின்னு. சர்ஃபேஸ்க்கு வந்து we have the formula kq/r, where r is the radius of the sphere. ஓகேவா? இப்போ kq/r ஓட வேல்யூ 20 வோல்ட் இருக்கட்டும். தென் இப்போ நம்ம கேட்டிருக்கிறது சென்டர். சென்டருக்கான ஃபார்முலா என்னன்னா, நோட் பண்ணிக்கோங்க. ஐ கேனாட் ரைட் ஹியர், நோட் பண்ணிக்கோங்க, நான் சாட்லயும் போடுறேன். ஓகே, நான் இப்ப போடுற ஃபார்முலா வந்து அட் இட் சென்டருக்கு. ஓகேவா?
3k cube divided by 2r, where r is the radius of the sphere. நமக்கு k cube by r வந்து 20 தெரியும். அப்ப 3/2 into k cube by r னா என்ன வரும்னு கண்டுபிடிங்க. 30. 30 volt is the right answer. இப்ப சென்டர் அப்படின்றனால இந்த ஃபார்முலா, இதே இது சர்ஃபேஸ்க்கும் சென்டருக்கும் நடுவுல which is inside the solid sphere at somewhere ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நான் போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலால இருந்து தான் ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவே எடுத்தது. k cube multiplied by 3r square minus r square the whole divided by 2r cube. இது வந்து inside the sphere somewhere between center and the surface அதுக்கான ஃபார்முலா. இங்க கேபிட்டல் ஆர் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ஸ்மால் ஆர் அப்படின்றது சென்டர்ல இருந்து அந்த நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட்கான டிஸ்டன்ஸ், அது ஸ்மால் ஆர். இப்ப நம்ம சென்டர் கேட்டதுனால சென்டருக்கும் அகைன் சென்டர்னா டிஸ்டன்ஸ் 0வா, அப்ப அந்த ஆர் ஸ்கொயர் டேர்ம் கட் ஆயிடும். தென் இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு, கீழே ஆர் கியூப் இருக்கு, அண்ட் டினாமினேட்டர்ல மட்டும் ஒரு ஆர் சர்வைவ் ஆகும், அண்ட் ஹென்ஸ் வி கெட் 3k cube by 2r. இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த இன்சைட் அப்படின்றதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா யூ வில் கெட் சென்டருக்கான ஃபார்முலாவும். இதே இது சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, அவுட் சைடாக சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா k cube by capital R. இதே அவுட் சைட் த ஸ்பியரா இருக்கு, சர்ஃபேஸ்க்கும் மேல அப்படின்றப்ப வில் கெட் k cube by smaller, where smaller is the distance from the center. When I say distance, consider the distance from the center. ஓகேவா? கொஸ்டின்ல வந்து x distance from the surface அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃபார்முலால போடுறதுக்கு டிஸ்டன்ஸ் என்னவா எடுக்கணும்? ரேடியஸ் பிளஸ் எக்ஸ்னு எடுக்கணும். ஏன்னா சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணாதான் வில் கெட் தி ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின், இந்த பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொஸ்டின்ஸும் நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும், ஃபார்முலாவும் சிமிலரா இருக்கும். இங்க நம்ம எப்படி கே யூஸ் பண்றோமோ அங்க கேபிட்டல் ஜி யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம எம் யூஸ் பண்றோம், சாரி அங்க கிராவிடேஷன்ல வந்து நம்ம எம் யூஸ் பண்ணுவோம், இங்க கியூ யூஸ் பண்ணுவோம். அங்க மாஸ், இங்க சார்ஜ், அவ்வளவுதான் வேரி ஆகுமே தவிர்த்து மோரோவர் ரொம்ப சிமிலரா தான் இருக்கும். இந்த மாதிரி சிமிலர் சாப்டர்ஸ் வந்து நீங்க எப்படி படிக்கும்போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்றீங்க, which revising or studying this chapter னா இன்னைக்கே இந்த கிராவிடேஷன் கொஸ்டின்ஸ், அதாவது கிராவிடேஷன் லெசனையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ப்ராசஸ். ஒரே நாள்ல நமக்கு 2 போர்ஷன்ஸ் கவர் ஆன மாதிரி ஆச்சு, ரிமெம்பர் பண்றதுக்கும் ஈஸியாவும் இருக்கும். Then the capacitance of a parallel plate capacitor is C. If a dielectric slab of thickness equal to 1/4 of the plate separation and dielectric constant K is inserted between the plates, then the new capacitance becomes Kc divided by 2 of K plus 1, 2 Kc by K plus 1, 5 Kc by 4K plus 1, 4 Kc by 3K plus 1. அதாவது நமக்கு கெப்பாசிட்டன்ஸ்னா இந்த 2 பிளேட் இருக்கும் தெரியுமா கெப்பாசிட்டர்னா, அந்த 2 பிளேட்ஸ்க்கு நடுவுல இன்னொரு மெட்டீரியல் வந்து வைக்கிறாங்க, அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K அண்ட் திக்னஸ் வந்து இப்போ அந்த 2 கெப்பாசிட்டர்ஸ்க்கு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் D அப்படின்னா அந்த திக்னஸோட வேல்யூ 1/4 ஆஃப் D. This is 1/4 ஆஃப் த பிளேட் செப்பரேஷன்னா என்ன அர்த்தம்? அந்த டிஸ்டன்ஸ்ல அதுதான் வந்து அதோட திக்னஸ். அப்படி செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா அங்க கெப்பாசிட்டன்ஸ் என்னவாக இருக்கும்?
இதுவும் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தான். கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு தெரியுதா? சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இந்த சார்ஜ் பொட்டன்ஷியல் வச்சு வரும்ல அந்த ஃபார்முலா. சார்ஜ், கெப்பாசிட்டன்ஸ், பொட்டன்ஷியல் மூணு வச்சு என்ன ஃபார்முலா இருக்கு? Q by V. P is equal to Q by V. இங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சதுக்கு அப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? யூஸ்வலா கெப்பாசிட்டன்ஸ் அந்த பிளேட்ல பிளஸ் கியூல இருந்து மைனஸ் கியூக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணுவோம். இப்ப நடுவுல வந்து இன்னொரு மெட்டீரியல் வந்து வச்சதுனால எம்டி ஸ்பேஸ்ல ஒரு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே தான் அந்த மெட்டீரியல் வழியா பாஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாகும். ஏன்னா ஒரு சில சார்ஜ் வந்து அதை எடுத்துக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா என்ன? அது ஒரு கண்டக்டரா, இன்சுலேட்டரா? இன்சுலேட்டர், ரைட்? அப்ப கண்டக்ஷன் வந்து கம்மியா பண்ணுமா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாயிடும், which is E0 by K ஆயிடும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாகுதுன்னா பொட்டன்ஷியல் கம்மியாகும். பொட்டன்ஷியல் கம்மியாகும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். நான் இது ஃபார்முலா போட்டு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 4. நான் இப்ப சொன்னதை நீங்க வச்சு போட்டாலும் you'll get the answer. இப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம்? சாரி, பொட்டன்ஷியல் வந்து நம்ம என்ன எழுதுவோம்? பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா தெரியுதா? V and E. லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். V is equal to minus E dot D. Only magnitude அப்படின்னா E into D. எலக்ட்ரிக் ஃபீல்ட் into distance. அதுதான் வந்து பொட்டன்ஷியல். ஓகேவா? இதுதான் நான் சொன்ன இந்த 3 ஃபார்முலா தான். E0 by K அது வந்து இதோட கான்செப்ட். அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் தேவை. புது பொட்டன்ஷியலுக்கு வந்து E dot D அந்த இதை போட்டு will get the answer option number 4. 4 kc divided by 3 k plus 1. Then you are traveling in a car during a thunderstorm. In order to protect yourself from lightning, you would prefer to touch the nearest electric pole, take shelter under a tree, get out and crouch on the ground, remain in the car. மின்னல் அடிக்கும் போது என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் நம்பர் 3. Get out and crouch on the ground. Get out and crouch on the ground. மின்னல் அடிக்கப்ப crouch on the ground அது எர்த்குவேக் தானே இல்லையா? ஓ, எர்த்குவேக் தானா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 4. Remain in the car is the right answer. Yes. Touch the nearest electric dipole, very dangerous. Shelter under a tree, இல்ல. Get out and crouch. Remain in the car. ஏன் அப்படின்னா, see, காரோட இது எல்லாமே வந்து கண்டக்டிங், ரைட்? இட் இஸ் மேட் ஆஃப் மெட்டல், கண்டக்ட் பண்ணும் சார்ஜஸ். ஆனா இந்த சார்ஜஸ் எப்பவுமே கண்டக்டிங் மெட்டீரியலோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் டிராவல் பண்ணுமே தவிர்த்து உள்ள வந்து டிராவல் பண்ணாது. உள்ளக்கூடிய ஸ்பேஸ்ல வந்து சார்ஜஸ் என்ட்ரி ஆகாது. சார்ஜஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ். ஸோ நம்ம காருக்குள்ள இருக்கிறது தான் சேஃப். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் ஜோதி, அதாவது அந்த பாடிக்கும் அந்த இதுக்கும் லைட்டனிங்க்கு நடுவால் ஒரு மெட்டல் இருக்கணும். அந்த மெட்டல் பாடியில் படக்கூடாது. நம்ம பாடியில் எஸ் சார். அந்த மெட்டல் நேராக எர்த்துக்கு படலாம், ஆனால் நம்ம பாடியில் படக்கூடாது. எஸ் சார், எஸ் சார். கரெக்டா? என்னோட புரிதல் கரெக்டா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஓகே ஓகே.
Then capacitors C1 is equal to 10 microfarad and C2 is equal to 30 microfarad are connected in series across a source of EMF 20 kilovolt. The potential difference across C1 will be 5 kilovolt, 15 kilovolt, 10 kilovolt, 20 kilovolt. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல அதே ஃபார்முலா தான். C is equal to Q by V. இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஃபைவ் ஆன்சரா? ஆப்ஷன் 1. Yes sir, option 1 is the right answer sir. இப்போ நான் எப்படி போட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க குழந்தைகளா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ப்ளீஸ் நோ லிசன் மை லாஜிக். டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் 20 kV மொத்தமாக. அதில் கொஞ்சம் 10க்கு C1ல் இருக்குது, கொஞ்சம் C2ல் இருக்குது. C1 C2 என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:3. அப்போ C1 லெவலில் இருக்கும், C2 லெவலில் இருக்கும். டோட்டல் இஸ் 20. ஹலோ, ஐ மேக்கிங் எ பாயிண்ட்? எஸ் சார். இல்லை அவங்களுக்கு புரியுதான்னு கேட்குறேன். டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அது இஎம்எஃப்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான், அதுதான் எல்லாம் ஒன்று தான். 20 kV. C1 10, C2 30, இந்த ரெண்டில் பிரிக்கிறாங்க. அப்போ C1 10க்கு 5 போகும், C2க்கு 15 போகும். எனக்கு ஃபார்முலாலாம் தெரியாது, நான் வந்து ஐ ஆம் டூயிங் த்ரூ காமன் சென்ஸ், லிட்டில் பிட் ஆஃப் சயின்ஸ். Why I interrupt is like this, because I wanted to show you the questions are not too difficult. Even for a person like me who does not have any ஒரு பெரிய அந்த ரீகால் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியெல்லாம் குறைஞ்சிருச்சு. 52 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் நான் இதை, நாட் நவ். அப்போ நினச்சி பாருங்கள், அப்போ படித்ததுக்கும் 42 வருஷத்துக்கு முன்னாடி படித்ததுக்கும் இன்றைக்கி அதில் கொஞ்சமாக தெரியும் இல்லையா, அதை நான் அப்ளை பண்ணி இப்படி தான் இருக்குமோன்னு ஒரு க்ரூடாக நான் யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் சம்டைம்ஸு கொஞ்சம் குரூடாக யோசிக்கிறது கூட ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள். அப்படியே நாலேஜ் alone will not bring you the result. Little bit of thinking out of the box, taking risk also will help you. Thank you, Jyoti. Yes sir. The next question. Two metallic spheres of radius 2 cm and 3 cm are given charges of 6 millicoulomb and 4 millicoulomb respectively. The final charge on the smaller sphere will be, if they are connected by a conducting wire, 4 millicoulomb, 6 millicoulomb, 5 millicoulomb, 10 millicoulomb. ஸ்மாலர் ஸ்பியர் அவங்க எதை மெயின் பண்றாங்க? 2 சென்டிமீட்டர் இருக்குல்ல அந்த ஸ்பியர், 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் இருக்கு, 2 சென்டிமீட்டர் ரேடியஸ், 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மாலர் ஸ்பியர்ல 6 millicoulomb இருக்கு, லார்ஜர் ஸ்பியர்ல 4 millicoulomb இருக்கு. இப்போ நான் ரெண்டையுமே வந்து ஒரு வயரால கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் சம் டைம் தே வில் ரீச் ஈக்விலிபிரியம். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்மாலர் ஸ்பியர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? தி ஃபைனல் சார்ஜ். ஃபோர்த் ஆப்ஷன் இல்ல, அது இல்ல, ஆப்ஷன் 1. Yes sir, option 1 is the right answer. Again the same crude logic I applied. So the thing is, smaller sphere it will contain only smaller amount of charge, and we know the total charge is 10.
கரெக்டா? அப்ப ஆப்ஷன் 1 and 2 பாத்தீங்கன்னா it will lead to the sum of 10 4 plus 6 அப்படின்னு. மத்த நீங்க எந்த ரெண்டு பேர் அப் பண்ணி பார்த்தாலும் நமக்கு சம் வந்து 10 வராது. 4 plus 6 10 ஓகே. 6 plus 5 னா 11 போயிடுது. 6 plus 10 னா 16. 5 plus 10 னா 15. 4 plus 10 நாலும் 14. 4 plus 5 நாலும் 9. எதுவுமே 10 வரல எக்ஸெப்ட் ஆப்ஷன் 1 and 2. 4 plus 6 is 10 அப்படின்றப்ப. கரெக்டா? அப்ப 4 ஒரு ஸ்பியருக்கு வந்து 4 மில்லிகூலம், செகண்ட் ஒன்க்கு வந்து 6 மில்லிகூலம் இருக்கணும். சின்ஸ் அவன் கேட்டிருக்கிறது ஸ்மாலர் ஸ்பியர் அப்படின்றப்ப இதுல எது ஸ்மாலர்? 4 is smaller. இப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். the logic. செகண்ட் ஃபார்முலா which is அதேதான். நான் இப்ப என்ன சொன்னேனோ நான் வந்து நம்ம லாஜிக்ல சொல்லும்போது அது ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும். பட் the ஃபார்முலாவும் அதே தான் சொல்லும். q1 plus q2 is equal to q dash q1 dash which is q final. Sum of initial charges is equal to sum of final charges. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் வந்து 0வா இருக்கணும். ஏன்னா அது ஈக்குலிபிரியம்ல போயிருக்கு. தென் சைஸ் ரேஷியோ வந்து q1 by q2 is equal to r1 by r2. நான் இப்ப என்ன சொன்னேன்? சின்ன ஸ்பியர்னா சார்ஜ் கம்மியா இருக்கும். நான் சொல்ற கடைசி ஈக்குவேஷனும் பாருங்க. q1 by q2 is equal to r1 by r2. ரேடியஸ் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் சார்ஜும் இருக்கும். அதுதான் இந்த ரேஷியோ போடுறதும். ரைட். அப்புறம் இந்த மூணு ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you will get finally q1 dash is equal to 4 millicoulomb அப்படின்னு. ரெண்டே ஃபார்முலா தான் இங்க. q1 plus q2 is equal to q1 dash plus q2 dash. செகண்ட் ஃபார்முலா என்னன்னா q1 dash by q2 dash is equal to 2 by 3. That's it. The answer is 4 millicoulomb. That's it. இப்போ biology. Which is the most common type of embryo sac in angiosperms? Tetrasporic with 1 mitotic stage of division, monosporic with 3 sequential mitotic divisions, monosporic with 2 sequential mitotic divisions, bisporic with 2 sequential mitotic divisions. Embryo sac ஓட nature எப்படி இருக்கும்? Option number 1 tetrasporic with 1 mitotic stage of division. நீங்க ஐ திங்க் ஆந்தரோட கான்செப்டையும் எம்ப்ரியோ சாக்கையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எம்ப்ரியோ சாக் அந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் பத்தி கேக்குறாங்க. ஓகே. சோ எம்ப்ரியோ சாக்ல வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய 4 எம்எம்சில அதாவது மெகாஸ்போர் மதர் செல்ல வந்து 3 இது டீஜெனரேட் ஆயிடும். 1 மட்டும்தான் அதுக்கு அடுத்து எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுறதுக்கு டிவைட் ஆகும். இதுக்கு பேரு மோனோஸ்போர்னு பேரு. மோனோஸ்போரிக். ஓகே. ஏன்னா ஸ்போர்ஸ் அப்படின்றப்ப இங்க ஒண்ணு மட்டும்தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் யூஸ் பண்ண ஞாபகம் நினைக்கிறேன். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அதுதான். அப்ப மோனோஸ்போரிக் 4 இது இருக்கு. அதுல 3 டீஜெனரேட் ஆகி ஒன்னே ஒண்ணுதான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றப்ப தட்ஸ் கால்ட் மோனோஸ்போர். இத வச்சு ஐ கேன் எலிமினேட் 1 and 4. ஓகேவா? இப்ப எத்தனை மைட்டோசிஸ் நடக்கும்? நமக்கு ஃபைனலா எம்ப்ரியோ சாக்ல எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும்? எம்ப்ரியோ சாக்ல 7 செல்ஸ் இருக்கும், 8 நியூக்ளி இருக்கும். ஓகேவா? என்னன்னு சொல்லலாமா? 2 சினர்ஜிட்ஸ், ஒரு எக், தென் சென்ட்ரல் செல்லையே 2 நியூக்ளி இருக்கும், தென் ஆன்டிபோடல்ஸ்ல ஒரு 3. அப்ப 3 நடுவுல 2 போலார் நியூக்ளி 2, ஆன்டிபோடல்ஸ்ல 3. 3 + 2 + 3 is 8. அப்ப 8 நியூக்ளி வர்றதுக்கு எத்தனை மைட்டோசிஸ் நடந்திருக்கணும்? ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து 8 நியூக்ளியஸ் வர்றதுக்கு எத்தனை மைட்டோசிஸ் வரணும்ன்றத பாருங்க.
ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து 8 நியூக்ளியஸ் வர்றதுக்கு நடுவுல எத்தனை மைட்டோசிஸ் டிவிஷன்ஸ்? ஒன்ல இருந்து 2 வரும் ஃபர்ஸ்ட் டிவிஷன், 2ல இருந்து 4 வரும் செகண்ட் டிவிஷன், 4ல இருந்து 8 வரும் தேர்ட் டிவிஷன். இப்ப எத்தனை டிவிஷன்ஸ் தேவைப்படுது? 3 டிவிஷன்ஸ். 3 divisions. Okay, அப்ப option number 2, monosporic with 3 sequential mitotic divisions is the right answer. Angiosperms ஓட embryo sac எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு functional megaspore இருக்கும் and அந்த functional megaspore 3 mitosis divisions மூலமா we will get the final embryo sac. The arrangement of the nuclei in a normal embryo sac in the dicot plant is 2 plus 4 plus 2, 3 plus 2 plus 3, 2 plus 3 plus 3, 3 plus 3 plus 2. Nucleoid arrangement கேட்டிருக்காங்க embryo sac. Option number 2. Yes, as we discussed. Micropylar endல 3, chelazal endல 3, நடுவுல 2. That is the polar nuclei. So 3 plus 2 plus 3 is the right answer. Then functional megaspore is an angiosperm develops into. Functional megaspore என்னவா develop ஆகும்? Ovule, endosperm, embryo sac, embryo. embryo sac. Yes, embryo sac is the right answer. Ovule அப்படின்றது it's part of the ovary, right? அந்த placenta அங்க ovule இருக்கும், locule. ஒரு என்ன சொல்றது, ஒரு பிட் மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கிறது தான் ஓவியல். அதுதான் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் பிகம்ஸ் இன்டு சீட். எண்டோஸ்பம் அப்படின்றது எங்க இருந்து வரும்? போலார் நியூக்ளியில இருந்து. எம்ப்ரியோ sac எங்க இருந்து வருது? இப்போ அந்த 2 கொஸ்டின் அதை பத்தி தானே பார்த்துட்டு இருந்தோம். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் மைட்டோசிஸ் மூலமா இட் ஃபார்ம்ஸ் எம்ப்ரியோ sac. எம்ப்ரியோன்றது after the fusion of a male gamete and the egg cell it forms a zygote which eventually develops into an embryo. அப்ப ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் எம்ப்ரியோ sac. ஆப்ஷன் நம்பர் 3 is the right answer. Then the protoplast of the pollen grain is big, multinucleate, porous, uninucleate. pollen grain கேக்குறாங்க. சைட்டோபிளாசம்க்கும் புரோட்டோபிளாசம்க்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? நம்ம ரொம்ப ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம், செல் த யூனிட் ஆஃப் லைஃப் படிக்கும்போது படிச்சோம். சைட்டோபிளாசம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த ஆர்கனல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்டும் எக்ஸப்ட் நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம்ல நியூக்ளியஸ் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் புரோட்டோபிளாசம்ல இட் இன்க்ளூட்ஸ் நியூக்ளியஸ் ஆல்சோ. ஓகேவா? அப்ப இந்த புரோட்டோபிளாசம் ஆஃப் த pollen grain வந்து எப்படி இருக்கும்? பிக், மல்டிநியூக்ளியேட், போரஸ், யூனிநியூக்ளியேட். ஆப்ஷன் 2. மல்டிநியூக்ளியேட்டா? pollen grain pollen grainல வந்து we have vegetative cell, அதுல ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், which is uninucleate. So option number 4 is the right answer.
Okay, pollen grain வந்து என்னது? Uninucleic. Moving on to next question. The nature of intine is starchy, parenchymatous, pectocellular, epidermal. First எனக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி intine என்னன்னு சொல்லணும் ப்ளீஸ். Intine. Intine, exine, pollenோட inner layer. Yes, inner layer of pollen grain. Correct. அப்ப அந்த நேச்சர் ஆஃப் intine வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட்? அதுதான் இந்த கொஸ்டின். ஸ்டார்ச்சி, எபிடர்மஸ் அப்படின்றத கேன் எலிமினேட், ரைட்? ஏன்னா அது எங்க வரும்? வால் லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர்ல வருமா? தட் இஸ் எபிடர்மஸ், எண்டோடர்மஸ்லாம் வரும்ல அது. அப்ப அந்த 3 ஆப்ஷன்ல இது கரெக்டா இருக்கும். த நேச்சர் ஆஃப் intine இஸ் NCERT லைன் தான். மேம் ஆப்ஷன் 3. Yes, option number 3 is the right answer. நம்ம புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா the intine is made up of pectose and cellulose அப்படின்னு இருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? pectocellular, a cell made up of pectose. அந்த லேயர் ஃபுல்லா என்ன இருக்கும்? cells made up of pectose இருக்கும். It's pectocellular. That's it. Option number 3 is இப்ப exine is made up of, அது தெரியுமா? exine, the outer layer. ஸ்போரோபொலனின் ஞாபகம் வருதா? ஸ்போரோபொலனின். ஸ்போரோபொலனின் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கண்டினியூஸ். எக்ஸின் வந்து கண்டினியூஸா இருக்காது. அங்க போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் வழியா தான் ஸ்டிக்மால போய் அந்த pollen grain அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் pollen டியூப் ஃபார்ம் ஆகுமா? அந்த pollen டியூப் வந்து அந்த போர்ஸ் வழியா தான் வெளியில வரும். ஓகே, அண்ட் ஸ்போரோபொலனின் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டேன், ஒரு ரெசிஸ்டன்டான ஒரு மெட்டீரியல். ஏன்னா எந்த ஒரு ஹீட் அல்லது என்சைம்ஸ், எந்த ஒரு என்சைம்ஸுமே அதை டீநேச்சர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்டான ஒரு லேயர் ஸ்போரோபொலனினால மேட் ஆயிட்டனால எக்ஸினும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். which is necessary. அது ஒரு எவல்யூஷன் நான் சொல்லுவேன். if you ask me, அந்த pollen grain வந்து பாலினேஷன் மூலமா அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் it should be viable அப்படின்றதுக்காக அது ஒரு நேச்சுரல் எவல்யூஷன். அப்படி ஒரு எக்ஸைன் அவுட்டர் லேயர் வந்து ஃபார்ம் ஆனது. ஓகே, that's it for today. ஜோதி ஒரு 2 எஸ் மேம். நான் கேக்குறேன், உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. How many meiotic divisions are required for the formation of 600 seeds in a wheat plant? 150, 300, 600, 750. Options. How many meiotic divisions are required for the formation of 600 seeds in a wheat plant? 150, 300, 600, 750. மறுபடியும் அந்த கேள்வி படிங்க மேடம் ஒரு தடவை. How many meiotic divisions are required for the formation of 600 seeds in a wheat plant? Options 150, 300, 600, 750. Ma'am, 600. No, male and female ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணணும்ல. அப்ப 300 வந்துருதா? ஆன்சர் இஸ் 750. எப்படி அப்படின்னா மேலுக்கு வந்து n/4ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஃபீமேலுக்கு வந்து n/1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ 600/4 is equal to 150,
600 by 1 is equal to 600. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 750 ஆன்சர் வருது. ஓகே ஓகே. அடுத்து இன்னொன்னு ஒரு கொஸ்டின். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டசல்ஸ் இன் தி concave? Option 1, to trap pollen grains. Option B, to disperse pollen grains. Option C, to protect seeds. Option D, to attract insects. டு ட்ராப் போலன் கிரெயின் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆன்சர். நான் கூட டசல் அப்படின்னா இந்த ஜரிகையோ என்னமோ நினச்சிட்டேன். இது வருமே உங்கள் ட்ரெஸ்ஸில் டசல் அப்படின்னு. ஆமாம் சார். இது ஜஸ்ட் அப்படியே ஒரு இதுல வந்தது. சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.